அனைவருக்கும் வணக்கம். இப்போ உலகவாசிகள் எல்லாமே கோயிலுக்கு போகிறது ஒரு வழக்கம். ஒரு வழிபாட்டிலையும் ஈடுபடுறது, கோயிலுக்கு போகிறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு ஒரு ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த கடவுள்னு நினச்சி அங்கே போய் நம்ம கும்பிடுவாங்க. இந்த கோயிலில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அப்ளிகேஷனை, மனுக்களை நிறைவேற்றுற ஒரு இடமா அந்த சிலையை நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வேண்டுவோம். இப்போ ஒருத்தவர் எனக்கு நல்ல படிப்பை கொடு அப்படின்னு கேட்பார். ஒருத்தவர் நல்ல செல்வத்தை கொடு அப்படின்னு கேட்பார். இன்னொருத்தவங்க ஒரு மாதிரியாக கேட்பாங்க. என்ன அப்படின்னா, நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்க, எனக்கு நல்ல மனைவி வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த புத்தியை கேட்குறாருல்ல, அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு புத்தி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கோவப்படுவார். ஏன் கோவப்படுவார்னா, எனக்கு புத்தி இருக்கும்பார். புத்தி இருக்குன்னா அப்புறம் ஏன் அங்கே போய் கேட்கணும்? அப்போ இல்லாதவர்கள் தானே இல்லாததை போய் கேட்கணும். அப்போ செல்வம் இல்லாதவர் என்ன பண்ணுவார், எனக்கு செல்வத்தை கொடுன்னு கேட்பார். படிப்பறிவே எனக்கு படிப்பே வரலன்னா படிப்பை கொடுன்னு கேட்கலாம். அப்போ புத்தியை கொடுன்னு கேட்குறதும் நல்ல மனைவியை கொடு அப்படின்னு கேட்குறதும் ஒரு சரியானதா அப்படிங்கிறத நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது, எது பாதுகாக்குது? இப்போ இறைவனை நம்ம பாதுகாக்கிறோமா, நம்மளை இறைவன் பாதுகாக்கிறாரா அப்படின்னு நல்லா நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, கோயிலில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல புத்தியை கொடு எல்லாமே வேண்டிடுறோன்னா அவர் பூசாரி என்ன சொல்லுவார், எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு விபூதியை கொடுத்து உங்களுக்கு அனுப்புவார். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பூசாரி அங்கே இருக்கிற முக்கியமான ஆபரணங்கள்லாம் எடுத்து ஒரு பெட்டியில் வச்சுட்டு அந்த கோயிலை எல்லாம் பூட்டிட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த கதவை பூட்டிட்டு என்னையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை பூட்டிட்டு வருவார். ஏன் கதவை பூட்டிட்டு வராருன்னா, திருடன்ட்டேன்னு அந்த சிலையை காப்பாற்றணும்ல, அந்த நகையையும் சிலையும் காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணுவார்னா பூட்டிட்டு வருவார். கடவுள் தானே அவர், தன்னோட நகையையும் தன்னையும் காப்பாற்றிக்க மாட்டாரா என்ன? தன்னையும் தன் நகையுமே காப்பாற்றிக்க முடியாத ஒரு சிலையாகப்பட்டது இந்த மனித கூட்டத்தை காப்பாற்றுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த சிலை தான் நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிக்கிட்டோம். உண்மை என்னென்னா, நம்ம தான் பூட்டு போட்டி அந்த சிலையும்